பெரும்பாலானோர் நம்மளுடைய புரட்சி தலைவருடன் வந்தார்கள். அவர்கள் அப்போது நம்முடைய புரட்சி தலைவர்களிடம் சொன்னார்கள், தலைவரே, நாம் தான் உண்மையான திமுக, அண்ணாவின் தம்பிகள் நாம் தான், அண்ணாவின் திமுக நாம தான் என்று சொன்னார். அதை பிடித்து கொண்டுதான், அந்த வார்த்தையை பிடித்து கொண்டுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை அண்ணாவின் பெயரில் உருவாக்கினார். அப்போது பெரும்பாலான அண்ணாவின் வழிவந்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சமூக நீதியிலும் ஏழை மக்கள் நல்வாழ்விலும் உயர்த்துவதிலும் அண்ணா அவர்களின் கொள்கை அப்படியே செயல்படுத்தினார். அண்ணாவின் கனவான சமூக நீதியை மணியக்கார முறையை ஒழித்து அனைத்து சமுதாய மக்களும் கிராம நிர்வாக அலுவலர்களாக பணியாற்றும் விதமாக விஓ கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் நம்மளுடைய இதய தெய்வம் அம்மா அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையை திருத்தி 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று மக்களால் பாராட்ட பெற்றார். அம்மா அவர்கள் அண்ணாவின் கொள்கையை மாநில உரிமைகளை என்றுமே விட்டு கொடுத்ததில்லை. காவிரியாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த சூழ்நிலையும் இம்மி அளவு கூட விட்டு கொடுக்காமல் தமிழக மக்களின் நலனில் உறுதியாக இந்த ஆட்சியை கொண்டு சென்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த ஜனநாயகவாதி. அவர் தன்னுடைய குடும்பத்திற்காரை யாரும் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை. அவருடைய வழியில் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தங்களுடைய குடும்பத்தாரை யாரும் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை. நாம் தான் அண்ணாவின் உண்மையான வாரிசுகள். அண்ணா திமுகவின் அண்மையான இயக்கம் நம்முடைய கட்சி. இன்று வரையில் அண்ணாவின் வழியில் தொண்டர்கள் ஒருவரை வழிநடத்தும் தலைமை பொறுப்பை ஏற்கும் விதமாக செயல்பட்டு வருகிற ஒரு இயக்கம், ஒரு கிளைக்கழக செயலாளரை பொதுச் செயலாளராக கொண்டுள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே நமக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா இதய தெய்வம் புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் இன்று நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அண்ணாவின் கொள்கைகளுக்கு செயல்வடிவம் கொடுத்து வருகிறார். 4.5 ஆண்டு காலம் அவர் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்தார். மாநில உரிமைகள், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கட்டும், எதிலும் தன்னுடைய உறுதியோடு செயல்பட்டார். தமிழக மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக 7.5 இடஒதுக்கீடை கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் இப்போ ஆண்டுக்கு 500 பேர் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவ படிப்பை பெறுகிறார்கள். அதற்கான கட்டணத்தையும் அரசே செலுத்தும் வகையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்து புரட்சி தலைவர் வழியில், அண்ணாவின் வழியில், அம்மாவின் வழியில் தொடர்ந்து 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தந்தார். அண்ணாவின் மாநில உரிமை மீட்பு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருந்த வரையில் உழைக்கும் தொண்டர்களே உயரிய பதவிக்கு வர முடியும் என்ற அண்ணாவின் கொள்கைக்கு ஏற்ப இன்று ஒரு கிளைக்கழகத்தின் செயலாளராக இருந்து இந்த இயக்கத்தின் ஒரு பொன்விழா கண்ட இயக்கத்தின் பொதுச் செயலாளராக ஒரு இயக்கத்தில் உயர முடியும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உறுதி. அதை திமுக போல அண்ணா ஆரம்பித்த திமுக இன்று கருணாநிதியின் குடும்ப சொத்தாக மாறிவிட்டது. உண்மையான அண்ணா திமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கமாக 2026இல் கழகத்தை வெற்றி கட்டிலில் அரியணையில் ஏறும் இயக்கமாக மாற்றி காட்டுக்கும் உழைப்போம் என்று சொல்லி இந்த மாபெரும் இயக்கத்தை 2 நாளாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், பொதுச் செயலாளர் துரோகின்னு. ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த இயக்கம் சென்று விடாமல் ஒரு சாதாரண இயக்கத்தில் எளிய கடைநிலையில் உழைக்கிற ஒருவன் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் வீறுநடை போடுகிறது. அதை கட்டிக்காக்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். ஒரு குடும்பத்தின் கையில் இந்த இயக்கம் சென்றுவிடக்கூடாது என்பதை உறுதியோடு நாம் இந்த இயக்க வழிநடத்துகிற 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றிக்கனியை நாம் பறிப்போம் என்று கூறி இந்த நேரத்தில் அண்ணாவின் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் ஓங்குக, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெல்க என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.